இதுண்ணே தேமுதிகவோட கூட்டணி. ஓரளவுக்கு அவங்களுக்கு 1%லேருந்து 2% வாக்குகள் வந்து இதுக்கு முந்தின தேர்தல்ல நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை வந்து இது திமுகவுக்கு வந்து ஒரு சைக்காலஜியா நம்ம பார்த்தா ஒரு பெரும் இது நமக்கு வந்து கூட்டணி வந்திருக்குற ஒரு இது வாய்ப்பு இருக்குமா? அல்லது 2011ல இத விட மெகா கூட்டணி அமைச்சு தோல்வியுற்ற பயம் வரும் வாய்ப்பு இருக்குமா? 2014ல இவங்க எல்லாம் ஒரு அணியில தான் இருந்தாங்க. ராமதாஸு, தேமுதிக, 2000 அ பாஜக இவங்க எல்லாம். என்ன பண்ண முடிஞ்சது? நீங்க இவங்க மதிப்பிழந்து சில தொகுதிகள்ல சில 1000 வாக்குகள வச்சுட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க. இவங்கள சேர்த்துக்கிட்டா அது கூடுதல் பலம்னு தான் 2 கட்சிகளுமே யோசிக்குது. திமுக என்னன்னா 1000 ஓட்டு, 2000 ஓட்டுல தோக்குற இடத்தெல்லாம் இவங்கள வச்சு ஏதாவது நிரப்பிக்கலான்னு. வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் இது இருக்குது. ஆனா இவங்க இந்த அரசியல் பண்ணாங்கன்னா, அது தேஞ்சு தேஞ்சு நீங்க ஏன் 9% இருந்த 9.5% 2009ல இருந்த இருந்த தேமுதிக ஏன் இன்னைக்கு 0.43க்கு வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்க. காரணம் என்னன்னா, இந்த அரசியல். ஜனங்க உங்கள நிராகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வேலையே அப்படிதான். அதுவும் இந்த அம்மா இந்த தடவ பண்ணது வந்து, ரொம்ப கொடூரம். யார் எங்களுக்கு அதிகமா இது பண்றா அவங்களோட போங்கன்றது வந்து, அப்ப நீங்க மக்கள் பக்கம் நிக்கல. உங்களுக்காக தான் இப்போ நிக்கிறீங்க. இந்த தேர்தல் அரசியலை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய நீங்க நினைக்கிறீங்க. இப்பவும் வந்து அவங்க பிரஸ் மீட்ல சொன்னது சேனல் மேல தான் தப்பு, யூடியூப் மேல தான் தப்பு. ஆமா, நாங்க எதையுமே சொல்லல. ஆமா. அவங்க வேலையே அதான் எப்பவுமே அப்படிதான். இன்னொன்னு இன்னைக்கு அந்த தொண்டர்கள் நீங்க தாவேகா தொண்டர்களோட நான் அந்த விஷயத்துல பாராட்டுவேன். அவர்களுக்கு ரொம்பலாம் வந்து நம்ம எவ்வளோ பேசுறோம்லாம் இது பண்ணுவோம். ஆனா இவங்கலாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி பேசக்கூடியவர்கள். ஒருத்தர் மேடையிலே பேசினார்ல, வீடு ஆமா. பூந்து அடிக்கணும் அதுன்னு. இந்த அம்மா அத ரசிக்கும். போன தடவ கூட்டணி பிரச்சனை வந்தப்போ பத்திரிகையாளர் கூட சண்டை போட்டாங்க. அப்புறம் தான் ஆ "ஏய் வா போ போன்னு." போன்னு. அந்த அந்த ஆதிக்க இதெல்லாம் உண்டு. இது எல்லாம் ஜனங்க இவங்க நினச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே பேசிட்டோம்னு. ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மரியாதை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும்.